நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட 5th பேட்ச் கம்மிங் February 18th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸஸ் வெரி பேசிக்கா பிகினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்மளோட பில்லோக்கு, அதாவது தலையணை உரை எப்படி பண்றது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரிப்பட்ட பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடிமேடா வாங்கக்கூடிய பில்லோ கவர் எல்லாமே இந்த மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ இந்த பில்லோ கவர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் வச்சிருக்கிறேன். இந்த 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 2 பில்லோக்கு, மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு 2 பில்லோ வரும். இந்த 2 பில்லோவுமே சேம் கலர்ல தான் இருக்கும். ஸோ அதனால 1.5 மீட்டர் எடுத்திருக்கிறேன் 2 பில்லோக்கு. ஓகே, இந்த ஃபேப்ரிக்கை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட் பண்ணணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் பீஸாக நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நம்மளோட பில்லோவோட விட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கிறேன் அப்படின்னா 16 இன்ச்சஸ் வித்து ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 18 இன்ச்சஸ் வீதியும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கிறேன்னா 25 ஹைட்டு, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 27. தென் பேக் ஹைட் பார்த்தீங்கன்னா 33 எடுத்திருக்கிறேன். 31, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 33 எடுத்திருக்கிறேன். இப்போ நம்மளோட பில்லோவை நீங்கள் மார்க் பண்ணி பில்லோவை எடுத்து மெஷர் பண்ணி பாருங்க. உங்களோட பில்லோல வித்து வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவும், ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளவு இருக்கு அதுக்கு 2 இன்ச்சஸும், பேக் பார்ட் இதுல ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் தனித்தனியா வருது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பில்லோ கவர் எடுத்து பார்த்தா தெரியும், அது வந்து பேக் பார்ட் வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டு கூட கொண்டு வந்து கம்பைன் பண்றது. ஸோ அதனால 2 பீஸ் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாஸ் இப்ப ரெண்டுமே நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் தான் வித். ஹைட் மட்டும் வேரி ஆகுது. ஒன்னுக்கு 27 ஹைட்டும் இன்னொன்னுக்கு 33 ஹைட்டும் எடுத்திருக்கிறேன். வித் சேம் வித் 18 இன்ச்சஸ் வித், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 27 ஹைட்டும் பேக் பார்ட்டுக்கு 33 ஹைட்டும் எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. சிம்பிள் மெத்தட் தான். இனி நம்ம ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டிச்சிங்க்கு ஃபர்ஸ்ட் 4 சைடும் ஓரத்தை மட்டும் மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதுல அந்த டாப் சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா சைடும் சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணா போதும். டாப் சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய சைடு ஃபுல்லாவே, மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் 3 சைட்ஸும் சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங், பேசிக் ஸ்டிச்சிங் ஒன்று போட்டுக்கோங்க. 2 பீஸ்லையும் ஃப்ரண்ட் பார்ட்லையும் பேக் பார்ட்லையும் இதே ப்ரொசீஜரை 2 பீஸ்லையும் இதே மெத்தட் போட்டு ஓரத்தை மட்டும் மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். சிம்பிள் மெத்தட்ல பில்லோ கவர் மேக் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பீஸுமே சேர்ந்த மாதிரி கரெக்டா சேம் மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிட்டு 3 சைடு ஓரத்தை ஜாயின் போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் ஓப்பனிங்கா வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுதான் பழைய மெத்தட் பில்லோ கவர் ரெடி பண்றது. பட் இப்போ அப்படி இல்லை. நம்ம வந்து டிசைனா நமக்கு துணி அவைலபிள் இருக்கு. அந்த துணி வந்து நமக்கு ஃபேப்ரிக் எப்படிலாம் கிடைக்குது, பூ டிசைன்ஸ் இருக்கு, எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு இருக்கு, அந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அந்த டிசைனை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்மளோட பில்லோக்கு நம்ம விருப்பப்படி பில்லோ கவர் ரெடி பண்ணலாம். அந்த உள்ள இருக்கக்கூடிய பில்லோ வெளியே தெரியாத அளவுக்கு 4 சைடும் கவர் பண்ற மாதிரி இந்த பில்லோ கவர் நம்ம ரெடி பண்றோம். இது சிம்பிள் மெத்தட் தான். பட் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும். இது வந்து டாப் சைடு நமக்கு ஓப்பனிங் வராம ஃபுல்லா நமக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 4 சைடும் நான் ஃபர்ஸ்ட் மடக்கி ஓரத்தை மடக்கி ஸ்டிச்சிங் போட்டு ரெடி பண்ணியாச்சு.
ஓகே, இந்த மாதிரி 2 பீஸும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பீஸுக்கு மேல இன்னொரு பீஸை தூக்கி போட்டுக்கோங்க. கீழே வந்து பெரிய பீஸை போட்டுக்கோங்க, அதுக்கு மேல சின்ன பீஸை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப உள்பக்கம் ரெண்டுமே, அதாவது நமக்கு பூ டிசைன் இருக்கக்கூடிய நல்ல பக்கம் ரெண்டுமே உள்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபேப்ரிக்கை நம்ம அப்படியே விரிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ரெண்டுமே நல்ல பக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே நம்மளோட அளவு பெருசா இருக்கக்கூடியது கீழே இருக்கு. அதுல அந்த டாப் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் வீதியில உள்பக்கமா மடக்கி கொடுத்துக்கோங்க. அதே துணியில எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அவ்வளவும் நீங்க அப்படியே உள்பக்கமா மடக்கி கொடுத்து அதே இடத்துல வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியத கரெக்டா 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பீஸ் என்ன ஹைட்ல இருக்கோ அதே ஹைட்டுக்கு கீழே கொண்டு வந்து மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இனி 3 ஓரத்தையும் அப்படியே ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு பிடிச்சா போதும் நமக்கு. இந்த மாதிரி நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். பின் பண்ணி வச்சதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில அப்படியே கண்டினியூஸா ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 3 சைடும் ஸ்டிச்சிங் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உள்பக்கத்துல இருந்து வெளிப்பக்கமா நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ கவர் மோஸ்ட்லி ரெடி ஆயாச்சு. என்ன ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி எடுத்து நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. அந்த சைடில் இருக்கக்கூடிய தையல்ல சுருக்கு எதுவும் இல்லாம கரெக்டாக அந்த டேர்னிங், அந்த முக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து உள்பக்கமாக ஒரு நீடில் கொடுத்து அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லோ கவர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் நமக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாக ரெடி ஆயிருக்கா. இந்த டாப் சைடு மட்டும் இந்த மாதிரி ஓப்பனிங், அதை வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளோட பில்லோ கவர், நம்மளோட பில்லோ வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகே, இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 3 ஓரத்துலையும் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த நம்மளோட பில்லோ பார்க்க கொஞ்சம் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால 1 இன்ச் கேப்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லா நம்மளோட 3 சைட்ஸ், டாப்ல 4 சைட்ஸுமே போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டாப்லயும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. டாப்ல பாத்தீங்கன்னா அந்த 2 ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்த ஜாயின் பண்ற மாதிரி போட்டுறாதீங்க. மேல் பக்கம் நம்ம மடக்கி ஸ்டிச் போட்டோம்ல, அந்த இடத்துல டாப்லயும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். 1 இன்ச் கேப்ல இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணியாச்சுன்னா நம்மளோட பில்லோ கவர் ரெடி பண்றது ஈஸியா பர்ஃபெக்டா முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துடும். இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸ், மெத்தட்ஸ், பில்லோ கவர் மேக் பண்ணுறது, சுடிதார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது,
நைட்டி ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட புது புது வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பில்லோவை எடுத்துட்டு உள்ள அப்படியே தூக்கி வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளோட பில்லோ ஈஸியாக பர்ஃபெக்டாக மேட்சிங்காக பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பில்லோ கவரை ரெடி பண்ணி உங்களோட பெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி உள்ள கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்க்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டு இருக்குல்ல, அதை வாங்கி அதில் வச்சா போதும். அது ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும்.